பெண்களே, உங்கள் குடும்பம் செழித்து விளங்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? ரச்சனா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். குடும்பம் செழித்து விளங்க பெண்கள் எதை செய்ய வேண்டும், எதையெல்லாம் தவிர்க்க வேண்டும்? வாங்க இன்றைய பதிவில் அதை பற்றி சற்று விரிவாகவே தெரிந்து கொள்வோம். என்னதான் நாம் இந்த நவீன உலகில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் பெண்களுக்கென ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கத்தான் செய்கிறது. ஒரு குடும்பம் செழித்து விளங்குகிறது என்றால் அது அந்தந்த குடும்பத்தை சார்ந்த பெண்களின் கைகளில் தான் உள்ளது. இந்த கூற்றினை உண்மையிலேயே யாராலும் மறுக்க முடியாது. அந்த வரிசையில் பெண்கள் தம் குடும்பம் செழித்தோங்க அதிகாலையில் எழுந்தவுடன் எதை செய்ய வேண்டும் என்று முதலில் பார்ப்போம். பொதுவாகவே குடும்ப தலைவிகள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழும் பழக்கம் உடையவர்களாக இருந்திட வேண்டும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுவது என்பது ஆரம்பத்தில் சற்று சிரமமாக இருந்தாலும் நாளடைவில் அதுவே பழக்கமாகிவிடும். அது மட்டுமின்றி பொதுவாகவே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுபவர்கள் நல்ல உடல் ஆரோக்கியத்துடனும் அன்றைய நாள் முழுக்க அவர்கள் சுறுசுறுப்பாகவும் இருப்பர். அதிகாலையில் எழும் பெண்கள் முதலில் தம் உள்ளங்கைகளை பார்த்து லட்சுமி தாயாரின் மூல மந்திரத்தை கூறிய பிறகு குளித்து விட்டுத்தான் அவர்கள் அன்றைய வேலையினை செய்ய துவங்க வேண்டும். ஆயினும் நோய்வாய்ப்பட்டவர்கள் இதற்கு விதிவிலக்கு. அப்படி நோய்வாய்ப்பட்டவர்களாக இருந்தால் அல்லது வயதானவர்களாக இருந்தாலும் கூட முகம் கை கால்களை கழுவிய பிறகு உங்கள் உச்சந்தலையில் சிறிது நீரை தெளித்து கொண்டு பிறகு உங்கள் வேலைகளை செய்ய துவங்கலாம். அதிகாலையில் எழும் பெண்கள் குளித்து சுத்தமான உடை அணிந்து தலைவாரி நெற்றியில் திலகம் வைத்து கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு குடும்ப தலைவியானவள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பார்ப்பதற்கு மங்களகரமாக இருக்க வேண்டியதும் அவசியம். காலையில் பெண்கள் எப்பொழுதுமே பின்வாசல் கதவினை திறந்து சிறிது நேரம் கழித்து அதனை சாற்றிய பிறகு வீட்டின் முன்வாசல் கதவினை திறக்க வேண்டும். இப்படி முன்வாசல் கதவினை திறக்கும் பொழுது மகாலட்சுமியின் மூல மந்திரத்தை சொல்லி தாயாரை வீட்டினுள் அழைக்க வேண்டும். அடுத்ததாக வாசல் தெளித்து கோலம் போடும் பெண்கள் முடிந்தவரை அரிசி மாவினால் கோலம் போடுங்கள். இப்படி செய்வதால் பறவைகள் மற்றும் எறும்புகள் போன்ற ஜீவராசிகளுக்கு வயிறார உணவளித்த புண்ணியம் உங்களையே வந்து சேரும். மறந்து விடாதீர்கள். உங்களின் இந்த செயலானது கண்டிப்பாக லட்சுமி தாயாரை மனம் குளிர செய்யும். இதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் உங்களுக்கு. அடுத்து காலையும் மாலையும் வீட்டில் பூஜைகள் செய்யும் பொழுது தெய்வ பாடல்கள் அல்லது உங்கள் இஷ்ட தெய்வங்களின் மூல மந்திரங்களை ஒலிக்கவிட செய்யுங்கள். இதனை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக தொடர்ந்தாற்போல் செய்து வந்தீர்கள் என்றாலே உங்கள் வீட்டில் தெய்வங்களின் நடமாட்டம் இருப்பது உறுதி. இப்பொழுது பெண்கள் காலையில் எழுந்தவுடன் செய்யக்கூடாத விஷயங்கள் எது என்று பார்ப்போம். அதில் முதலாவதாக நீங்கள் பால் காய்ச்சும் பொழுது அதனை பொங்கி ஊற்றாமல் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பெண்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் எது என்று பார்த்தால், ஒரு சில பெண்கள் வீட்டு வேலைகள் எல்லாம் முடித்த பிறகு குளிக்கலாம் என்ற எண்ணத்துடன் இருப்பர். இது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு செயலாகும். மேலும் சில பெண்கள் காலையில் என்ன செய்வார்கள் என்று பார்த்தால், காலையிலேயே அக்கம் பக்கம் உள்ள பெண்களிடம் தங்களின் குடும்பத்தில் நடக்கும் விஷயங்களை பகிர்ந்து கொள்வர். இதுவும் கூட தவிர்க்க வேண்டிய ஒரு செயலேயாகும். ஆமாங்க, எக்காரணத்தை கொண்டும் பெண்கள் தங்கள் குடும்பத்தில் நடப்பதை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளவே கூடாது. ஆக பெண்களே, உங்கள் குடும்பம் செழித்தோங்க நீங்கள் செய்ய வேண்டியதையும் அதே சமயம் தவிர்க்க வேண்டியதை பற்றியும் இன்றைய பதிவில் ஓரளவுக்கு நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொண்டுள்ளோம் என்று நினைக்கிறோம். இன்றைய பதிவு உங்களுக்கு பயனானதாக இருக்குமாயின் அது எங்களுக்கும் மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம். மறவாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.